இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோ நம்ம ஜனநாயகம் டிவியில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு தொகுதியாக போட்டுட்டு வரோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் இதை உங்களுக்கு பேசுகிறேன். அனைவரும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க. இப்போ நம்ம பார்க்க இருப்பது விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி. விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2021 நடைபெற்ற விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். முதலாவது வெற்றி பெற்றது 2021 திமுக வெற்றி பெற்று இப்பொழுது இருக்காங்க. திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க திமுக சார்பாக நின்ன வேட்பாளர் யாருன்னு பார்க்கணுன்னா ஜிவி மார்க்கண்டேயன் அவங்க வந்து வேட்பாளராக இருக்காங்க. திமுக சார்பாக, திமுக கூட்டணி சார்பாக அவங்க வாங்கிய ஓட்டு 90,348 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 54.38% ஓட்டு வாங்கி முதலிடத்தில் இருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இரண்டாவது இடத்துல யார் இருக்கான்னா அதிமுக சார்பாக வேட்பாளராக பி சின்னப்பன் அவங்க வேட்பாளராக இருந்திருக்காங்க. 51,799 ஓட்டு வாங்கி 31.18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது இடத்துல இருக்குது அதிமுக. மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பார்க்கணுன்னா வேட்பாளராக பாலாஜி அவங்க வேட்பாளராக இருந்திருக்காங்க. 11,828 ஓட்டு நாம் தமிழர் கட்சி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் வாங்கியிருக்கிறத பார்க்குறோம். 7.12% ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூன்றாவது இடத்துல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அடுத்தது பார்க்க இருப்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுக. சீனி செல்வி அவங்க வந்து 4வது இடத்துல இருக்காங்க. அமமுக சீனி செல்வி வந்து வேட்பாளராக இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 6,657 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.1% ஓட்டு வாங்கி அவங்க வந்து 4வது இடத்துல இருக்காங்க. 5வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்க்கணுன்னா மனிதநேய மக்கள் நீதி மையம், கமல் அவங்களுடைய கட்சி. மக்கள் நீதி மையம் வந்து வில்சன் அவர்கள் மக்கள் நீதி மையம் கட்சி சார்பாக வில்சன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 1,520 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 0.91% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து 5வது இடத்துல இருக்காங்க. 6வது இடத்துல புதிய தமிழகம் கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்களுடைய கட்சி. புதிய தமிழகம் கட்சி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் சி முத்துக்குமார் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 1,055 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 0.64% ஓட்டு. நம்ம பார்த்துட்ருக்கிறது 2021 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகளை பார்த்துட்ருக்கோம். நோட்டாவில் வந்து 1,036 ஓட்டு நோட்டாவில் விழுந்திருக்கு. யாருக்கும் போட விருப்பம் இல்லை, ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா நோட்டாவில் போடுவாங்க. நோட்டாவில் போட்ட ஓட்டு மட்டும் 1,036 ஓட்டு, 0.62% ஓட்டு பதிவாகிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வெற்றி வாக்கு வேறுபாடு பார்க்கணுன்னா அதிமுகவுக்கும் திமுக வெற்றி பெற்றிருக்கு, அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. அதிமுக வந்து 38,549 ஓட்டு குறைவாக பெற்று தோல்வி அடைஞ்சிருக்கு. 38,549 ஓட்டு அதிகமாக பெற்று திமுக விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதை பார்க்குறோம். 23.20% ஓட்டு 23.20% ஓட்டு வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பதிவான வாக்குகள் இந்த தொகுதியில் மொத்தம் பதிவான வாக்குகள் டோட்டலாக நம்ம பார்க்கணுன்னா 1,66,133 ஓட்டு பதிவாயிருக்கு. 2021 76.72% ஓட்டு பதிவாயிருக்கு. நிராகரிக்கப்பட்ட ஓட்டுகள் 264 ஓட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு. பதிவு செய்த வாக்காளர்கள், ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அந்த நேரம் 2,16,542 பேர் ஓட்டு போட தகுதியினரில் இருக்காங்க. இப்போ அதிமுக இருந்து திமுக கைப்பற்றி இருக்குது இந்த தொகுதியை. 2021 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில்.